Hello students. இன்னைக்கு நம்ம 11th standard mathsல chapter 7ல exercise 7.1ல 24th sum பார்க்க போறோம். exercise first exerciseல last question பார்க்க போறோம் 24. question பார்க்க ஒரு பேஜுக்கு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா question ரொம்ப ஈஸிமா. question read பண்ணுங்க. read பண்ணிட்டு ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? question படிச்சு பாப்போமா? A shopkeeper in a nuts and spices shop makes gift pack of cashew nuts, raisins and almonds. ஒரு ஷாப்கீப்பர் வந்து நட்ஸுங்களை பேக் பண்றாரு, அதனோட ரேட்டுங்களை போடுறாரு. அது என்னென்னு cashew, raisins, almonds எல்லாமே இருக்கு. பேக் 1ல வந்து contains 100 grams of cashew nuts and வந்து 100 grams of raisins and 50 grams of almonds. ஓகேவா? அது மாதிரி பேக் 2லயும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, பேக் 3லயும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளே ஒரு அசியமா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, தி காஸ்ட் ஆஃப் 50 grams ஆஃப் cashew nuts இஸ் 50 rupees. 50 கிராம் cashew nuts வந்து 50 rupeesன்றாங்க. அதே மாதிரி 50 கிராம் ஆஃப் raisins இஸ் 10 rupeesன்றாங்க. 50 கிராம் ஆஃப் almonds இஸ் 60 rupeesன்றாங்க. ஸோ ஃபைனலா என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஈச் கிஃப்ட் பேக். ஒவ்வொன்றுக்கும் அவங்க பேக் பண்றாங்களா அதனுடைய காஸ்ட் எவ்வளவு கேக்குறாங்க. ஃபைனல் கொஸ்டின் வெரி சிம்பிள் கொஸ்டின்மா. வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைனலா ஒன்னத்துக்குரிய காஸ்ட் எவ்வளவு, அதாவது ஒவ்வொரு பேக்ல கொடுத்துருக்க எல்லா நட்ஸுங்களையும் ஆட் அது என்ன பண்ணி இங்க கால்குலேட் பண்ணி அதனுடைய ஃபைனல் காஸ்ட கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் கொஸ்டின், வேற எதுவுமே இல்லம்மா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துப்போம், சொல்யூஷன் பாப்போமா? ஒண்ணுமே இல்லம்மா. பேக் 1 வந்து என்ன எடுத்துக்காங்க பாப்போம். பேக் 1 வந்து நம்ம P1 எடுத்துப்போம். P1 வந்து இங்க மேல வந்து cashew, raisins, almonds அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெறும் ஷார்ட்டா போட்டுப்போம். CRA. cashew என்ன போட்டிருக்காங்க, 100 grams பேக் 1ல. கொஸ்டின்ல பாருங்க 100 grams பேக் 1ல. அடுத்தது வந்து raisins 100 grams. அடுத்தது 50 gram of almonds. ஓகே, அதே மாதிரி பேக் 2 பாப்போமா. பேக் 2 அத P2 எடுத்துப்போம். P2 எடுக்கும்போது அதுவும் 200 grams, 100 grams, 100 grams. பேக் 3ல P3 எடுத்துப்போம். அது 250 grams. அதே மாதிரி 250 grams. நெக்ஸ்ட் 150 grams. இதனுடைய காஸ்ட் எவ்வளவுன்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்ப போடுற பாருமா நாங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி காஸ்ட் ஆஃப் 50 gram cashew. அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் 50 grams. கொஸ்டின் பாருங்க, தி காஸ்ட் ஆஃப் 50 gram cashew கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்க நான் போடுறேன் நானு. இது வந்து நீங்க சும்மா ஒரு பாக்ஸ்ல கூட போட்டுக்கோங்க. 50 grams of cashew nuts எவ்வளோ, ₹50. அப்போ 1 கிராம் இருந்தா என்னவா இருக்கும், 50 by 50 டிவைட் பண்ணுவோமா. கேன்சல் பண்ணா ₹1. அந்த வேல்யூ தான் நம்ம இங்க 1 போறோம். கிளியர்? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 50 gram of raisins ₹10. அப்போ 1 கிராமுக்கு என்னவா இருக்கும், 10 by 50 போடும்போது கேன்சல் பண்ணா 1/5. அதுதான் இங்க 1/5 போடுறோம். கிளியராமா? இதுக்கு வந்து நம்ம காஸ்ட்னு எழுதிக்கலாம் இங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம இத காஸ்ட்னு எழுதிப்போம். அடுத்தது தேர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 50 gram ஆஃப் almonds இஸ் 16 கொடுத்துருக்காங்க. 60 rupees கொடுக்கும்போது அப்போ 1 கிராம் எடுக்கும்போது 60 by 50 கேன்சல் பண்ணும்போது என்னவாகுது, நம்மளுக்கு 6/5 ஆயிடுது. அப்போ இதனுடைய ஆன்சர் இங்க எழுதுவோம் 6/5.
ஓகேவா? இப்போ கொஸ்டினை கிளியரா எடுத்து எழுதிப்போமா திருப்பியும். 100, 100, 50, 200, 100, 100, 250, 250, 150 இருக்கு. இதனுடைய காஸ்ட் எவ்வளோ? 1, 1/5, 6/5. இதை மல்டிபிள் பண்ணுவோமா? மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? 100 into 1 100, 100 into 1/5 போடும்போது கேன்சல் பண்ணிக்கலாம். 50 into 6/5. 200, 200 into 1. Next 100 into 1/5. 10 into 100. This one also. Okay, 100 into 6/5. 250 into 1 250. 250 into 1/5. 150 into 6/5. இதை கேன்சல் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இதை அப்படியே போடும்போது 100. இது என்ன ஆகும்? பிளஸ் ஆகுமா? சாரி, இங்க பிராக்கெட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மல்டிபிள் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்க முன்னாடி பிளஸ் வரும்ல. ஓகேவா? புரியுதாமா? இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? 100 பிளஸ் இதை கேன்சல் பண்ணா நம்மளுக்கு ஒன்று மட்டும் கேன்சல் பண்ண நீங்க டைரக்டா எழுதிக்கலாம் அடுத்தது. ஓகேவா? இப்போ 100க்கு என்ன பண்ணலாம் நம்ம? இது 2 5s are 10, 0 அப்ப 20. நெக்ஸ்ட் அதே மாதிரி கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 60 ஆகும். நெக்ஸ்ட் 200 பிளஸ் 20 பிளஸ் 120. 250 பிளஸ் 50 பிளஸ் 180. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வருது நம்மளுக்கு? 180, 340, 480. ஓகேவா? இது மூணுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருது. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சாச்சா? பேக் 1 எவ்வளோ? P1 equal to 180, P2 equal to 340, பேக் 2, பேக் 3 என்னது? 480. என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் கேட்டாங்களா? ருபீஸ் போடணும். ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதாமா? வெரி சிம்பிள் கொஸ்டின் தான் பார்க்க பெருசா இருக்கும், ஆனா சம்ஸ் போட ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.